வாசமலர்கள் நாம் இப்போ நேசமனாளர் மேல் தூவிடுவோம். மல்லிகை பிச்சி சிவனிகேதி அள்ளிய வீசி. இந்த பாட்டை கேட்டாலே எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வருது. என்ன அழகா டான்ஸ் ஆடுவாங்க தெரியுமா? ஆனா இப்போ இந்த பாட்டே கேட்க முடியல. கல்யாண வீடு நடக்கா இல்லையானே தெரிய மாட்டேங்கி. அப்படி சூழ்நிலைக்கு போயிட்டு சரி இருக்கட்டும். எங்க என் கூட உள்ளவங்க அவங்க ஊர்ல கல்யாணம் மட்டும் சரியான நேரத்துக்கு போயிடுறான். என் ஊர்ல கல்யாணம் நடந்தா இல்ல அம்மா என்ன தனியா கத்திக்கிட்டு இருக்கா? இல்லடா, எனக்கு பழைய காலத்து ஞாபகம் வந்துச்சா. பழைய காலத்து ஞாபகம்? இந்த சின்ன வயசுல இந்த கல்யாண வீட்டுக்கு போன ஒரு பாட்டு எப்பவும் போடுவாங்களா? கல்யாண வீட்டுல? ஆமா, நம்ம இப்ப கல்யாண வீட்டு தானே வந்திருக்கோம். ஆமா, அதான். ஆமா, ஞாபகம் வந்துருச்சோ? ஆமா, சரி, அதான் பாடிக்கிட்டு இருந்தேன். ரோஜா பூவாச மலர்கள் அப்படின்னு ஒரு சின்ன டான்ஸ் ஞாபகம் வந்துச்சு. இல்லையா? வேற ஒண்ணும் இல்ல. சரி, ஏல ஆமா, இன்னும் ஒருத்தன் வருவானால பயில்வான, அவனை எங்க இன்னும் காணோம். வருவான், அவன் வருவான்டா. ஏல அது லேசா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரிபடி. என்னடா என்னடா கோட்டிக்கார மாதிரி கோட்டை பாதியில போட்டு வந்திருக்கேன். அதாவது அது ஒண்ணும் இல்லடா, கல்யாண வீட்டுக்கு அவன் பத்திரிக்கை கொடுத்துட்டான். ஓ, டேட் மறந்து போச்சு. அப்ப நீங்க எல்லாரும் ஞாபகப்படுத்தி இருக்கணும். இங்க பாரு, நான் என்ன நடந்துன்னு சொல்லிட்டா, நீ பாட்டுக்கு இப்படியே ஆடிட்டே வந்திருப்பா. சரி, வர்ற ஒரு அல்சிஷியன் நாய் கோட்ல பாதியை பிடிச்சி கவியிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லடா. இல்லையா? அப்படி கவனம் நாய் பாவம், அதோடைய நிலைமை கேள்விக்குறியாயிப்போம். ஏன் துவச்சு பல நாளாச்சோ? அது இல்லடா, இருந்து பாக்காதல இவனுக்கு பேசி விட மாட்டேக்கானுல. அதாவது நீ வேற சொல்லிவிட்டியா, நீ கொஞ்சம் 2 நாளைக்கு முன்ன விட்டி இல்ல கல்யாண வீட்டுக்கு வானா, நான் அதுக்கு ஏற்றப்ப ட்ரெஸ்ஸிங் நச்சுன்னு போட்டு வந்திருப்பேன். நேற்றுக்கு தான் காடை பார்க்க ஞாபகம் வந்துச்சு. உடனே கடைக்கு போனேன். 8 மணிக்கு கடையை சாத்தி போடுவோன்ட்டான். ஏன்னே இந்த கோட்டு உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னா, எடுத்து போட்ட சைஸ் பத்தல. வேற என்ன செய்ய, போட்டு வந்து ஜமாளிப்போம். நமக்கு அளவு எடுத்து போட்டு தச்சாலே கொஞ்சம் டவுட் தான். ஒரு வாரத்துல வீங்கிரும். பரவாயில்ல, இருக்கட்டு. அதாவது நாளுக்கெல்லாம் நம்மளுடைய வளர்ச்சிகள் பெருகணும்ல. அது பெருகட்டு ரொம்ப பெருகிட்டு இருக்கட்டு. ஆமா, நீ வந்துட்டா. நம்ம நண்பர்ல இன்னொருத்தன் உண்டுலடா, சீனியர் சிட்டிசன். வருவாங்கடா. அவர் வருவாரா? சீனியர்னு சொல்றதா வாய் தவறி வந்துட்டாப்பா. அதான்ல, நீ சீனியர்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரி பதறுது. அப்படி சொல்லக்கூடாது. ஏன்டா? அவர் வயசுல பெரிய சீனியர்னா அலர்ஜி இருக்கட்டு. இல்ல, அவர் எப்பவும் லேட்டா தான் வருவாரு. வந்துட்டீங்களா? ஆமா, இருக்கட்டும். ஆள் சூப்பரா இருக்கேடா. போட்டீங்களா? ஆமா, நம்ம கிரைனட் தான் வந்திருக்கோம்ல. இதுல ஏய் சாமுல், நான் வீட்டுக்கு போறேன். என்னாச்சு? அதாவது நீங்க வீட்டுக்கு ஒரு முறை இருக்கு. ஏன்னா என்னைய மாதிரி கோட்டு உங்களுக்கு கிடைக்காது. பத்தில பெருசா இருக்கும். ஆமா, சின்னதாகி போச்சு. அந்த கவலை தானே. டேய் போறேன். சித்தராஜ், என்ன நீ எது கோவப்படுறன்னு எனக்கு தெரியும். என்ன? நான் கரெக்டா சொல்லிட்டா? சொல்லு. நீ கல்யாண வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கும் போது, ஆமா வாங்க உட்காருங்கன்னு சொல்றதுக்கு ஆள் இல்ல. ஒரு ஆள் இருந்துச்சா? ஏய், மதியாதா தலைவாசல் மிதியாதுன்னு சொல்லிருக்கல. நான் போறேன். எங்க போற? சொல்லிட்டு இருக்கேன்ல. என்ன சொன்ன? என்ன யாராவது வாங்க உட்காருங்க. நான் யாரு? நீ யாரு? சித்தராஜ். சொல்லிடு. சித்தராஜ், ஒரு மரியாதை இருக்கா? மரியாதை இல்ல இல்ல. நீ சொன்னது 100க்கு 100 உண்மைதான். அதான் போறேன்னு. எனக்கும் இதே கோபம் வந்துச்சு. சரி, நானும் செருப்பை மாட்டிட்டு போலாம் தான் கிளம்புனேன். சரி, அதுக்கப்புறம் தான் யோசித்தேன். வேற செருப்பு மாட்டிட்டியோ? இல்லடா, அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சின்ன வயசுல கத்து கொடுத்துருக்காங்க. அதனால அப்பதான் யோசித்தேன், இது யாருடைய கல்யாண வீடு? நம்ம ஃப்ரெண்டு பையங்க அவங்க கல்யாண வீடு தானே. நேத்தே வந்திருக்கணும். டேய், தெரியுதா உனக்கு? நம்ம நேத்தே வந்து எல்லா வேலையும் செஞ்சிருக்கணும். அதை விட்டு இப்போ லைட்டா வந்து நின்னுட்டு தப்பு தானே. சித்தராஜ், இப்ப தெரியுதான்னு கேக்குறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். சொல்ற. அப்ப மட்டும் பிபி ஏறிச்சு. அதுக்குதான் நீங்க மதியாதார் தலைவாசல் மீதியாதான் சொல்லும் போது கொஞ்சம் கிறக்கமா தான் இருந்துச்சு. ஆனா அதே பழமொழி என்ன சொல்லுது? இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நன்னையும் செய்து விடல். அப்பா, வர்றவல்ல எங்கேயோ செவுத்துல இல்ல, வர்றவல்ல எங்கேயா செவுத்துல வாசிருப்பான். ஐயோ, சரி இருக்கட்டும். இங்க பாரு, அவ்வளவு பேசிருக்க வேண்டாம். நேரம் ஆயிட்டு இருக்கு. மூர்த்த நேரம் தாண்டி போயிட்டு இருக்கோம். இங்க பாரு, நம்ம ஃப்ரெண்டு அவனுக்கு நிறைய வேலைகள் இருக்கும். அததான் பாத்துக்கிட்டு இருப்பான்ல. இப்ப நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? முதல்ல
அம்மா வாங்க, ஆ. ஐயா வாங்க ஆ. அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆளை பார்க்கணும். இந்த கல்யாண வீடுனாலே சொல்றேன் கேளுடே. ஆ, நம்ம 4 ஒருத்தர் நின்ற வேண்டியதானே? நம்ம மத்த வேலையை பார்க்க வேண்டாமா? ஓ அப்படி இங்க சொல்றீங்க. பாரு சித்தராஜ், சொல்லு. டேய் இந்த கல்யாண வீடுனாலே இந்த செருப்பு தூக்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் வரும். ஓ அஃப்கோர்ஸ் அப்கோர்ஸா? அது அஃப்கோர்ஸ் எனக்கு முட்டைகோசுன்னு கேட்டுச்சு. இருக்கட்டு, அப்கோர்ஸ் இருக்கட்டு. செருப்பு தூக்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் வரும். அதே மாதிரி இங்க பாரு, ஆ. அதான் செருப்படம் வந்திருக்கியோ. ஆமா, கார்ல கழட்டி போட்டேன். ஆமா, அதே மாதிரி பொண்ணு உயரமா, மாப்பிள்ளை கட்டையா, கழுத்துல நிறைய போட்டிருக்காங்களா? டெபினெட்லி இங்க பாரு, என்ன பொண்ணு கலரா கருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரை எங்க இருக்கட்டு. முடி இருக்கா இல்லையா? ஐயோ, சரி இருக்கட்டு. அப்படிலாம் பாக்குறதுக்கு ஒரு கூட்டம் வரும். அதே மாதிரி மக்கள் பார்க்காங்களோ இல்லையோ, நீங்க நல்லா பாப்பீங்க இருக்கட்டு. அதே மாதிரி சாப்பிட்டுட்டு மொய் கொடுக்காம போறதுக்கும் ஒரு கூட்டம் வரும். ஏய் கல்யாண வீட்டுல சாப்பிட்டுட்டு மொய் கொடுக்காம போவாங்களா? அது மாத்திரம் இல்ல, சாப்பாடு இறைச்சலாம் அள்ளிட்டு போயிருந்தாங்க. இதை நினைச்சுதான் கேரி பேக்கே இப்போ தடை போட்டுருக்காங்க தெரியுமா? இப்ப நீ என்ன சொல்ல வர சொல்லிடே. அதனால எவனாவது மொய் கொடுக்காம சாப்பிடுறவன் இந்த கூட்டத்துல இருப்பான். அவனை துண்டை தூக்கிட்டோன்னு வை, அவனுக்கு அம்மா வாங்க ஐயா வாங்கன்னு சொல்ல வச்சிடலாம். ஆமா, பாத்துருவோமா இந்த கூட்டத்துல யாரு இருக்கான்னு சொல்லி? எங்க பாரு பாக்கட்டா பைசல அண்ணா பாரு, யாரு சிரிச்சிருக்காரு பத்தியா ஒருத்தர்? ஆமா, அவரை கூட்டுருமா? சும்மா கை நீட்டாத. அவர் யார் எவருன்னு தெரியுமா? பார்த்தா அப்படி தெரிஞ்சு, பார்த்தா தெரிஞ்சா தூக்கி உள்ள வச்சிட வராது. இருக்கட்டு, கல்யாண வீட்டுக்கு போயிட்டு ஊருக்கு போக முடியாது. அண்ணன் ஒருத்தர் கண்ணாடி போட்டுக்காரு பத்தியா? அவரை கூட்டுருமா? அவரை பார்த்தா அப்படி தெரியல. நல்ல மனுஷன் மாதிரி தெரியுது. நல்ல மனுஷன் மாதிரி. சரி இது பாக்குறதுக்கு நீ எல்லாம் சரிபட்டு வர மாட்டேன். அப்படி பாரு, எனக்கு ஒத்து வராது. ஒத்துறாதா? அதுக்கெல்லாம் அவன் தான் லைக். இது பாம்பரியும் பாம்பின் கால். ஓ பழமொழி. கேரி பேக் நீ கொண்டு வரலையே. இப்ப நீ பாடுறா, நீ பாருன கேரி பேக் தான் எனக்கு ஞாபகம் வருது. சொல்லுடா சீக்கிரமா. அதாவது நல்லாதானே வந்தான். அதாவது நான் பார்த்தோன்னு ஆளை தூக்கிட்டேன்ல. அப்படியா? டேய் எப்படிடா நீ தூக்குற? ஓட்டு வர அடிக்கடி கலந்து போத. அதாவது என்னுடைய கிரைனை பயன்படுத்தி, அதான்டா கிரைன் தலையில இருக்குமே, கிரைன் தெரியாம நீ கீழே விழுந்துட்டேன்னு வை, ஒண்ணு தூக்குறதுக்கு தான்டா பயன்படுத்தணும். அதாவது நீ யோசித்து செய்யணும் சொன்னா கிரைன் பிரைன் மாத்திட்டாங்களோ? மாத்தல, நீ மாத்திட்ட. சொல்லு, இருந்துட்டு போட்டோம். அதை பயன்படுத்தி என்னுடைய ஸ்டெட்டஸ்கோப்பை போட்டு. ஸ்டெத்தஸ்கோப்பா? ஆமாடா, அந்த தூரத்துல ஆட்கள் பார்க்க போட்டு பாப்பாங்களா ஸ்டெட்டஸ்கோப். ஸ்டெத்தஸ்கோப் சரியா சொல்லிட்டானே. சரி இருக்கட்டு. ஏய் தூரத்துல பாக்குற ஸ்டெத்தஸ்கோப் இல்லடா. ஸ்டெத்தஸ்கோப்னா டாக்டர் இருக்காருல, டாக்டர். அவரு இதய துடிப்பு எப்படி இருக்கு, கையில துடிப்பு எப்படி இருக்குன்னு பாக்குறதுடா. தூரத்துல பாக்குறது டெலஸ்கோப்பா டெலஸ்கோப்பா. காய்ச்சலே தெரியும் போது என் கண்ணுக்கு தெரியாத என்ன, அந்த மாதிரி ஒரு ஆள் பிடிச்சி தூக்கிருக்கேன் இப்போ. சொல்லு யாடா பாட்டு சீக்கிரமா. அந்த ஒருத்தன் வெள்ளை வெள்ளையன்னு இருக்கான் பாத்தீங்களா? இங்க யாரு? பார்க்கதான் வெள்ளையா இருப்பான், பூரா பித்தலாட்டம். இங்க பாடா, அவன் தலைய பாரு, அப்படி படிச்சு நடிக்க பத்தியா? ஆமா, லைட் அவன் தானே. அவனே தான். அவன் வேற. இது என்ன பிரெஞ்சு பேடா? இந்தியன் பேடுக்கே வழிய காணும். இது பிரெஞ்சு பேடு வேற. இருக்கட்டு, 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி படிச்சுட்டு இருக்கு பத்தியா? இருக்கதானே செய்யும். அந்த பளிச்சை பார்த்து பூரா ஏமாந்துருந்தாங்க. ஆனா அது எனக்கு தான் தெரியும். அதான் கூட்டுறோம், இவன் கூட்டுறோம். நம்ம ஸ்டெத்தஸ்கோப் கரெக்டா வேலை செய்யும். தம்பி உங்களதான் வாங்க 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 வாங்க. அதாவது தோத்திரம் இப்படி போட்டா நம்ம சரி பண்ணிடலாம், இப்படின்னா அது வந்து நம்மளுக்கு கரெக்டா தூக்கிடுவேன். தம்பி தம்பி வாங்க வாங்க. இங்க யாருன்னே நமக்கு தெரியாது, ஆள்லாம் பல்கா இருக்காங்க, நம்மள போட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. தம்பி வாங்க வாங்க வாங்க. ஆமா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், உங்களை பார்த்ததே இல்லையா நான். சரி, நீங்க கல்யாண வீட்டுக்கு தான் வந்திருக்கீங்க? கல்யாண வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். பக்கத்து வீட்டுல சோவா போடுறதுக்கு வந்திருக்காவ. கொஞ்சம் போட கேப் பண்ணாங்க. ஆமா நீங்க சாப்பிட வந்திருக்கீங்க? சாப்பிட தான் வருவாங்க. சித்தராஜ் நீ கேளு, நானே கேட்க. தம்பி இந்த மொய்ன்னு ஒண்ணு உண்டு தெரியுமா? மொய் கவர் அப்படின்னா என்னது? எப்படி நம்ம அறிவு வேலை செய்யும். கட்டால பிடிச்சிருக்க முடியா? நம்ம கூட சேர்ந்த ஆளா இருப்போம். மொய் நீங்க கொண்டு வரல,
அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறது இல்ல. செய்யறதில்ல. ஆமா. அது சரிதா. அது எதுக்கு? அதனால மொய் கொண்டு வரல பத்திலா. ஆமா. நான் உங்களுக்கு ஒரு வேலை தரேன். என்ன வேலை? ஒன்றும் இல்லை, இது என் நண்பனுடைய பையனுக்கு கல்யாணம். சரி. வாசல்ல வரவேற்கிறதுக்கு ஆள் இல்லை. எங்க? இந்த கல்யாணம்? இந்த கல்யாணம் இல்லை. சரி. நீங்க நின்று அம்மா வாங்க, ஐயா வாங்க அப்படி சொன்னீங்கன்னா ஒரு 1000 ரூபாயும் வேற என்ன கொடுக்கலாம்டா? எடுப்பு சாப்பாடு இடுப்புல கொடுத்துருவோம். எடுப்பு சாப்பாடு இடுப்புல. சொன்ன பாருங்க வந்துறீங்களா? சொன்ன மாதிரி கரெக்டா கொடுத்துருவோம். சரி சார். 1000 ரூபாய் எடுப்பு சாப்பாடு இடுப்புல. சூப்பர். சொல்லிடலாம்ல? கண்டிப்பா சொல்லிடுறேன். சொல்லிடலா? சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி வேற அம்மா நான் சொல்லிட்டா? அம்மா வாங்க, ஐயா வாங்க. செல்போன் கீழே விழுந்துறாமல? சொல்லுங்க. சரி சார். அம்மா வாங்க, ஐயா வாங்க. அம்மா வாங்க, ஐயா வாங்க. 1 ரூபாய்க்கு 5 வடை. இங்க பாரு, வடை வியாபாரம் பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா சொல்லு. சித்தராஜி அம்மா வாங்க, சரிக்கு வருவாங்க, ஐயா வாங்க. ஜன்னி வெட்டுமா வெட்டிட்டு கிடக்கு. ராகத்தோட சொல்லணும். ராகத்தோட சொல்லணுமா? சரி சார் சொல்லிடுறேன். 1000 ரூபாய் பணம் சொன்ன மாதிரி தந்துருவீங்களா? சொன்ன மாதிரி தந்துரும். அம்மா வாங்க, ஐயா வாங்க. இன்னொரு சொல்லு. அம்மா வாங்க, ஐயா வாங்க. குறுக்குல என்ன மட்டையா வச்சு கட்டிருக்கு, கொஞ்சம் குனிதான் சொன்னானே. அம்மா வாங்க, ஐயா வாங்க. சொல்லிடுறேன் சார். அம்மா வாங்க, ஐயா வாங்க. சரி பாரு, ஆட்கள் வந்துட்டு இருக்காங்க நிறைய பேரு. சரி சார். எல்லாரையும் அழகா அம்மா வாங்க ஐயா வாங்க சொல்லிட்டோம்ல, இப்ப செய்யற மாதிரியே அழகா செய்தரணும். இங்க பாரு, ஏய் இங்க பாரு, நமக்கு ஆள் ரெடி ஆயிடுச்சு. நிறைய வேலைகள் இருக்குங்க, வாப்பா. அதனால நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை நிச்சயம் நான் பாத்துடுவோம். நீ என்ன பண்ணு, நீ சமையலறைக்கு போயிரு. வேற சமையலறைய நீட்டா பாத்துக்கோ. நீட்டா பாத்துருவேன். இங்க பாரு, சாப்பிட்டு இது ரொம்ப பெருசா இருந்தோட பொறுப்புன்னு கொடுத்த பிறகு அங்க ஒரு பருப்பு கூட தொட மாட்டேன். சரி சூப்பர்ல. ஆமா சரியா? நீ இந்த டெக்கரேஷன் ஸ்டேஜ் டெக்கரேஷன் அதெல்லாம் நீ பாத்துக்கோ. சரி. டேய் தப்பு, அவருக்கு டெக்கரேஷன் மட்டும் கொடுங்க. அப்படியா? அதான் சொல்றேன், டெக்கரேஷன் மட்டும் தான். இவருக்கு ஸ்டேஜ் பொறுப்பு கொடுத்துருவோம். ஸ்டேஜ் பொறுப்பு கொடுத்துருங்க. பாரு சாமுவேல், அது கொஞ்சம் இந்த பக்கமா சொல்லுங்கப்பா. நீங்க ஸ்டேஜ் இருக்குல்ல, ஆமா, அந்த ஸ்டேஜ் கவனிச்சுடணும். அந்த மன வர அந்த பொண்ணு மாப்பிள்ள உட்கார அந்த சேர், மணமேடை எல்லாத்தையும் நீட்டா பாத்துக்கணும். அந்த கஷ்டம் எதுக்கு? பேசல நானே மாப்பிள்ளைய உட்கார்ந்திருக்கேன். கோட் எல்லாம் போட்டிருக்கேன். கோட் போட்டிருக்கேன். நீ கோட் போட்டு வரும்போதே எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்துச்சு. இந்த கோட்டை கழட்டி தூர போட்டு, அதாவது பாரு, உனக்கு கல்யாணம் ஆயிட்டு மறுபடியும் உட்காரணும்னு நினைக்க கூடாது. அதாவது இப்படி லைட்டு, சீரியல் பல்பு, மைக் எல்லாம் பார்த்தோன்னா பழசு மறந்துடுது. பழசு மறக்கணும். சரி. அதாவது முன்னாடி நின்று வர்றவங்கள எப்படி போகணும், எப்படி வரணும், எப்படி பாட்டு பாடணும், எப்படி வசனம் சொல்லணும், அந்த மாதிரி வழிகாட்டி அந்த எம்சி பண்றதெல்லாம் நீ பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன். இங்கப்பா, டேய் ஆளுக்கு வேலைய பாப்போம். நீ ஆல் ரவுண்டர். சரி, எல்லாருக்கும் சொன்னேன். நீ என்ன வேலை செய்ய போற? நான் ஆல் ரவுண்டர். ஆல் ரவுண்டர். எல்லா வேலையும் சித்தராஜ் சூப்பர்வைசர் வேலை பாப்பாரு. நல்லா அவர் பாப்பாரு. வாங்கடா சீக்கிரம். ஏய் தம்பி, சொல்லுப்பா. சரி சார் சொல்லிடுறேன் சார். சொல்லு. சரி வா போ. அம்மா வாங்க, ஐயா வாங்க. சொல்லிட்டே இரு. அம்மா வாங்க, ஐயா வாங்க. அம்மா வாங்க, ஐயா வாங்க. அம்மா வாங்க, ஐயா வாங்க. அம்மா வாங்க, ஐயா வாங்க. அம்மா வாங்க. சொல்லுடா. ஐயா வாங்க. அழகா சொல்லிட்டு இருக்கான். அம்மா வாங்க. டெக்கரேஷன்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க. ஐயா வாங்க. கல்யாணம் அம்மா வாங்க. உண்மையிலே ஐயா வாங்க இருக்குது. தானா பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயா வாங்க. சொல்லு. அம்மா வாங்க, ஐயா வாங்க. அம்மா வாங்க, ஐயா வாங்க. நன்மை அம்மா கல்யாணம் வாங்க. ரொம்ப சூப்பரா நடந்துகிட்டு இருக்கு. ஐயா வாங்க, அம்மா வாங்க. ஐயா வாங்க, அம்மா வாங்க. ஐயா வாங்க. இவன் ஏன் குட்டி போட்ட போன மாதிரி நம்ம பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்காரு. ஐயா வாங்க, அம்மா வாங்க. ஐயா வாங்க. தானா யோசிக்காரு. நீ எவ்வளவு சர்வீஸ்ல கூடுனவன். நீ இந்த சின்ன பையனோட சேர்ந்துட்டு இருக்கிற, அவனோட சேர்ந்து அம்மா வாங்க ஐயா வாங்கன்னு சொல்ற. நல்லாவா இருக்குது?
நீ உன் திறமைக்கு தகுந்த மாதிரி உன் எக்ஸ்பீரியன்ஸுக்கு தகுந்த மாதிரி வேற ஏதாவது சொல்லிக் கொடுடா. நீ அவன் கூட சேராதடா. அதானே கேட்டேன். அந்த சின்ன பசங்களோட நம்ம சேர்ந்துட்டு அவனும் சொல்ற மாதிரி நம்மளும் ஏதோ தெரியாம சொல்லிட்டோமே. இது விடக்கூடாது. நம்ம யாருக்கிறத காட்டணும். ஏய் என்ன சார்? வரேன். சொல்லுங்க சார். அம்மா வாங்க, ஐயா வாங்க. நல்லவா இருக்குது. என்ன சார்? அவ்வளவு சொல்ல வேண்டாம். சொல்ல வேண்டாமா? பாரு, இது என் நண்பனுடைய மகன் கல்யாணம். என் நண்பன் யார் தெரியுமா? மிலிட்டரி ரிட்டையர்டு. மிலிட்டரி ரிட்டையர்டா? ஆமா. சரி சார். அதனால மிலிட்டரில இருந்து நிறைய பேர் வருவாங்க. சரி சார். அம்மா வாங்க, ஐயா வாங்க. நல்லா இல்ல. சரி சார். நான் சொல்ற மாதிரி நீ செய்யணும். எப்படி செய்யணும்? சரியா? பாரு, அப்படியே கரெக்ட் அடிச்சு வாங்க. அந்த இது வரவேற்பு வேண்டாமா? அதெல்லாம் வேண்டாம்டா. சரி சார். வாங்க, ஐயா வாங்க. நல்லா இருக்குது. சரி சார். அழகா ஸ்ட்ரைட் அடி பார்க்கலாம். வாங்க வாங்க. இதே மாதிரி செய். சரி சார். சரியா? சரி சார். சும்மா ஐயா வாங்க, அம்மா வாங்க வேண்டாம் சார். இது செய்யறேன். என்ன தருவீங்க? என்னதா? 1000 ரூபாய் சொன்னோம்ல, உனக்கு எக்ஸ்ட்ரா 1000 தர்றேன். எக்ஸ்ட்ரா 1000? ஆமா. சூப்பர் சார். சரியா? சரி சார். கண்டிப்பா செஞ்சிடறேன் சார். வாங்க. வெரி குட். சூப்பரா இதே மாதிரி செஞ்சுக்கிட்டு இரு. வாங்க 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 வாங்க. சீரியல் லைட் நல்லா போட்டிருக்கு. வாங்க அங்கெல்லாம் வாங்க. வாங்க போடலையா? வாங்க. போட சொல்லணும்னா வாங்க வாங்க. ஏல வாங்க. நிப்பாட்டு. என்ன சார்? ஆமா, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா? வரவேற்றுக்கிட்டு இருக்கேன் சார். வரவேற்றுக்கிட்டு இருக்கியா? ஆமா. இதையா சொன்னா? டேய், அங்க நண்பர்கள் எல்லாம் வந்தோம்ல. ஆமா சார். வந்து உன்னைய எப்படி வாங்க அப்படின்னு சொல்லி வரவேற்க சொன்னோம். அதை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் சார். இன்னொருத்தர் வந்தாரு. இன்னொருத்தர் வந்தாரா? பாக்குறதுக்கு நல்லா வயசான ஆள் மாதிரி இருப்பாரு. வயசானவரா? ஆமா. ஓ, சித்தர் ராஜா இருக்கும். சரி, கொஞ்சம் பாம்போல இருந்த மாதிரி இருப்பாரு. சரி, என்ன சொன்னா? அவர் சொன்னாரு, என்னுடைய நண்பர்கள்லாம் மிலிட்டரியில இருக்காங்க. சரி, அதனால மிலிட்டரி ஸ்டைல்ல வரவேற்க சொன்னாங்க. சலிட் அடிச்சு வாங்கன்னு வரவேற்க சொன்னாங்க. அதுக்கு 1000 ரூபாய் பணமும் தாரேன்னு சொன்னாங்க. 1000 ரூபாய் பணம் வேற? ஆமா. இருக்கட்டும், இந்த பையன் எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு போல இதை செய்யன்னு சொல்லி சொன்னா, இவன் தனியா வந்து பணமும் கொடுத்து அவன் சொன்னபடி சொல்லுன்னு சொல்லியிருக்கான். இந்த பையன் தானா யோசிக்கிறேன். சாலமோன், நீ உன் நண்பரை நம்புறியா? நீ அவனை நம்பவே நம்பாத. உன் பதவி என்ன? உன் பதவிக்கு தகுந்த மாதிரி இந்த நண்பரை விட்டு வேற நண்பர்களோட சேரடா. அவனை ஏதோ சொல்லிக் கொடுக்க மாதிரி மிலிட்ரியா? நீ உன் பதவிக்கு தகுந்த மாதிரி வேற ஏதாவது சொல்லிக் கொடுடா. நீ அவனை நம்பவே நம்பாதடா. டேய், பாரு, அவன் வந்து இப்போ என்ன செய்ய சொன்னா? உன்னைய மிலிட்டரி சல்யூட் அடிக்க சொன்னானா? ஆமா சார். இனிமே நீ அதை செய்யக்கூடாது. செய்யக்கூடாதா? ஆமா. ஏன் சார்? இங்க பாரு, இனிமே நான் சொல்றதை தான் நீ செய்யணும். என்ன சார்? ஏல பாரு, அவன் 1000 ரூபாய் கொடுத்தான்ல. ஆமா. நான் எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய் தரேன். 1000 ரூபாயா? ஆமா. நான் சொல்றதை தான் நீ செய்யணும். சரி சார். அவன் சொல்றது செஞ்சேன்னு வச்சுக்கோ, அவனை நடக்கிறது வேற. சரியா? சரி சார். செஞ்சு பாரு, என்ன செய்யணும் தெரியுமா? நீ சொன்ன 1000 ரூபாய் தருவீங்களா? கண்டிப்பா தரேன். கண்டிப்பா செஞ்சிடறேன். பாரு, வர்றவங்க எல்லாரும் நல்லா படிச்ச குடும்பத்துல உள்ளவங்க. சரி சார். அதனால நீ சல்யூட் அது இதெல்லாம் தேவையில்லை. சரி சார். அழகா என்ன எப்படி செய்ய தெரியுமா? இங்கிலீஷ்ல வெல்கம். எப்படி? நல்லா கவனி. வெல்கம் சொல்லு பாப்பா. வெல்கம். குத்திடுவேன். என்ன சார்? அழகா நைஸா வெல்கம் வெல்கம். வர்ற கோவத்துல இன்னொரு முறை சொல்லி காட்டிருங்க சார். 1000 ரூபாய் கேட்க தெரியுதுல்ல, சொல்றது கவனி தெரியாதா? ஒருத்தரா மாத்தி மாத்தி சொல்றதுனால கொஞ்சம் குழம்புது சார். சொல்லி நல்ல கவனி. வெல்கம் வெல்கம். இன்னும் கொஞ்சம் தெளிவா தெளிவா. சரியா? வெல்கம் வெல்கம். மாத்துனேன்னு வச்சுக்கோ, அவனை ஒன்னிய மாத்திடுவேன். சரி சார். சரியா? நீ சொன்ன 1000 ரூபாய் தருவீங்களா? கண்டிப்பா உண்டு. சரி சார். ஆனா நான் சொன்னதை தான் கண்டிப்பா செய்யணும். கண்டிப்பா செஞ்சிடறேன். புரியுதுல? ஆமா. ஆரம்பி. 2000 3000. ரைட். அங்க என்ன பேச்சு? இல்ல சார், என்னுடைய மனக்கணக்கு வேற ஒண்ணும் இல்ல. நீங்க பேசுங்க சார், நான் சொல்லிடுறேன். ஆரம்பி. வெல்கம். வெல்கம். அது வெல்கம். முள்ளம்பன்றி தலை ஆளும் பணம் எடுத்து சைசில இருந்துக்கிட்டு மூஞ்சும் முகர கட்டேன். சத்தம் காட்டாம ஒரு ஓரத்துல இருந்து கல்யாண சோத்தை தின்னுட்டு வீட்டை பார்த்து போயிருப்பேன். இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். நிம்மதியே இல்லாம போச்சு. பணத்துக்கு ஆசைப்பட்டு வந்துட்டு நம்மளுக்கு இது சோதனையா இருக்கு. ஐயோ நம்ம சொன்னாரா? வெல்கம்
வெல்கம் வெல்கம் அடுப்பங்கறல என்ன வேக்காடு என்ன வெல்கம் 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 ஏல சார் நான் உங்ககிட்ட என்ன சொல்ல சொன்னேன்? நீங்க சொல்ல சொன்னது நீங்க ஒன்றும் சொல்லலையே சார். ஒன்றும் சொல்லலையா? ஆமா அம்மா வாங்க. ஆமா 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 சார். எல்லாரும் சேர்ந்து அதானே சொல்ல சொன்னோம். அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் சார். இன்னொருத்தர் வந்தாரு. யாரு? உங்க கூட உள்ள இருக்கிறதுலே வயசான ஆளு மாதிரி இருப்பாரு. பார்க்க சாதுவா பாம்போல இருப்பாரு. இந்த யசூடியான் சித்தர் ராஜா. அது தெரியல. அவருக்கு ஏற்கனவே இந்த சித்து வேலையில ரொம்ப பேர் பெற்று விளங்குறாரு. அவர் வந்தாரு. என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் மிலிட்டரியில இருக்காங்க. அதனால மிலிட்டரியில சலிட் அடிச்சு வாங்கன்னு வரவேற்க சொன்னாரு. சரி, அப்ப அதை பண்ணிருக்க வேண்டியானா? அதுக்கு 1000 ரூபாய் பணமும் தரேனாரு. 1000 ரூபாய் பணம் தரேன்னு சொன்னானா? அதை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இன்னொருத்தர் வந்தாரு. பாக்குறதுக்கு பணம் எடுத்து உயரம் இருப்பாரு. முடியெல்லாம் முள்ளமன்றி மாதிரி சீறிக்கிட்டு இருக்கும். அவர் வந்தாரு. யாரு? ஞானி. உங்க நண்பர். நண்பர். ஆமா இருக்கட்டு. அவர் வந்தாரு. அவருக்கு வர வர இப்ப கொஞ்சம் சேட்டை ஜாஸ்தி ஆகுது. அவர் சொன்னாரு, இதெல்லாம் நல்லா இல்ல. இப்போ உள்ள காலத்துல ஸ்டைலா மக்களை வரவேற்கணும்னு சொல்லி எங்க சொல்லு. வெல்கம். ஒரு நேரம் தெரியாம அடி வாங்குவேன். இன்னொருக்கு இந்த கை இங்க வந்துச்சுன்னு வை, திருப்பி வர்றதுக்கு கை இருக்காது. அப்படிதான் வரவேற்க சொன்னாரு. சொன்னாரு. ஆமா, நீ சொல்றது என்னமா வேக்கம் கிளீனர் சொன்ன மாதிரி இருக்குடா. அப்படி சொல்லாத. அப்படியே சொன்னாவே. ஆமா. இவன் ஏதாவது தந்தானா? இவரு 1000 ரூபாய் தரேன்னாரு சார். எவ்வளவு? 1000 ரூபா. ஆமா. அவன் 1000 ரூபா, இவன் 1000 ரூபா. ஆமா சார். 2 பேரும் பிளான் பண்ணிருக்கானே. யோசிக்க என்ன செய்யலாம் சார்? சாமுவேல், என்ன உன் நண்பரை நம்பிக்கிட்டே இருக்கியா? உன் நண்பர் யசோடியானி நம்பாத, சாலமோனி நம்பாத. நீ எவ்வளோ படிச்சிருக்கிற, உன் படிப்புக்கு தகுந்த மாதிரி நீ வேற ஏதாவது சொல்லிவிடா. நீ நம்பவே நம்பாதடா. நம்ப மாட்டேன். ஐயோ, நம்பவே மாட்டேன். கண்ணை குத்தி போடுவாங்க சார். நம்பவே மாட்டேன். பார், என்ன சார் அவங்க சொன்னதெல்லாம் செய்யக்கூடாது. அப்படியா சார்? ஆமா சார். தானா பேசிக்கிட்டு இருந்தீங்களே, அது உனக்கு எதுக்கு? உனக்கு சொன்ன வேலையை மட்டும் நீ பார். நான் என்ன செய்ய? தேவையில்லாத வேலையில மூக்க விட்டேன்னு வை, மூக்கு இருக்காது. ஐயோ, பார். சொல்லுங்க சார். அவன் எவ்வளவு தரேன்னா? அவரா? அவர் 1000 ரூபாய் தரேன்னாரு சார். அடுத்தவரு 1000. அடுத்து 1000. 3000 ஆச்சா? ஆமா. பார், நான் இன்னொரு 1000 ரூபாய் தரேன். 1000 ரூபாயா? சரி சார். அது என்ன, அவன் 1000 கொடுத்து நான் 1000 கொடுக்க? நான் 2000 ரூபாய் தரேன். சூப்பர். சரி சார். என்ன செய்யணும் சார்? நான் சொல்ற மாதிரி செய்யணும். செஞ்சிடுறேன் சார். இது அவசரமான உலகம். இதெல்லாம் வந்து நின்று நீ சொல்ற வெல்கம் இப்படி சாடி விட்டு அதெல்லாம் வேலைக்கு ஆகுது. நான் சொல்ற மாதிரி செய்யணும். என்ன செய்யணும்? நாக்க கட்டி பார்க்கலாம். என்ன சார்? இதெல்லாம் லேட்டஸ்ட் மாடல்டா. 2025ல இதான் மாடல்ல வரும் பாரு. ஐயோ, நான் சொல்ற மாதிரி செய். ஓட்டே. எப்படி சார் அந்த நாக்க கட்டுங்க? ஓட்டு. அங்க பார்த்து செய். ஓட்டு. ஓட்டு. இன்னொருக்க வந்தனா இந்த கை இதுக்கு அப்புறம் இருக்காது. அங்க பார்த்து செய். திருப்பி ஓட்டு. நல்லா அடிச்சு. ஓட்டு. 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 நெத்தில அடிக்கும்போது கொஞ்சம் மெல்ல அடி. மெண்டல் ஆயிராத. அப்படியே சார்? ஆமா, அடி. ஓட்டு. ஓட்டு. மாத்தக்கூடாது. மாத்துன மேல விழுந்து உருண்டுருவேன். அடி. அங்க பாத்து. அப்படிதான். அடி. சத்தம் கட்டாம சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போறதை விட்டு ஷை, பணத்துக்கு ஆசைப்பட்டது நம்மளுடைய பெரிய தப்பு ஆகி போச்ச. ஆளும் சைஸும் அவனும் வைத்த மாத்திக்கிட்டு ஷை. ஃபேன்லாம் கரெக்டாக சுத்துது. ரைட்டு. இந்த பக்கத்துல ஒரு பொக்கையை வைக்க சொன்னா அவன் வைக்காம போயிட்டான். என்ன செய்ய? தம்பி அடிச்சடியில வாமிட்டே வந்திருக்கும் போல தெரியுதா? என்ன ஆச்சு உனக்கு? சார், வரவேற்றுக்கிட்டு இருக்கேன் சார். வரவேற்கியா? ஆமா. நாக்க மடிச்சு முடிச்சு கிடைக்குன்னு இல்ல சார், காக்கா வழி போய் வந்துட்டா. உங்க நண்பர் தான் சொல்ல சொன்னாரு. நண்பனா? ஆமா. எந்த நண்பர் இப்படி சொல்லி கொடுத்தா நீ? சார், முதல்ல வரவேற்கிறது அம்மா வாங்க ஐயா வாங்கன்னு தானே வரவேற்க சொன்னீங்க எல்லாரும். ஆமா, அதை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் சார். சரி.
உங்க நண்பர் ஒருத்தர் இருக்கிறதுல சீனியர் ஒருத்தர் உண்டு, நல்ல மனுஷன்டா அவரு. பாக்குறதுக்கு சாதுவா இருப்பாரு. ஆமா. அவர் வந்தாரு. ஆ. என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் மிலிட்டரியில இருக்காங்க, ஆமா. அதனால மிலிட்டரி சலிட்டு அடிச்சு வரவேற்க சொன்னார் சார். அது செய்ய வேண்டியதானே, அதான் செய்ய வேண்டியதானப்பா. அதை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு 1000 ரூபாய் பணமும் தரேனாரு. எக்ஸ்ட்ரா பேமெண்ட். ஆமா. இருக்கிற கம்பெனில பூரா பேட்டாவை பூரா கட் பண்ணிட்டு இருக்காங்க, இவனுக்கு எக்ஸ்ட்ரா பேட்டா வர தந்துட்டு இருக்காரோ. இன்னொருத்தர் வந்தாரு. ஆள் பாக்குறதுக்கு நல்லா வளர்த்தியா பணமரம் உயரம் இருப்பாரு, ஆ. தலைமுடி சீறிக்கிட்டு இருக்கும் முள்ளமன்றி மாதிரி. அவருக்கு எப்பவுமே சீரிட்டு தான் இருக்கும். அவர் வந்தாரு. ஆ. நான் நினைச்சுக்கிறேன், சரி உனக்கு 1000 ரூபாய் தரேன், ஆ. அந்த இதெல்லாம் வேண்டாம், ஆ. இது வந்து லேட்டஸ்டா இப்போ இருக்கிற உலகத்துல ஸ்டைலா வரவேற்கணும். ஸ்டைல் வேற இருக்கு. வெல்கம் வெல்கம். ஏற்கனவே உனக்கு கால் சில்லி நொறுங்கி இருக்கு, இப்ப கை எடுத்து சில்லியை நொறுங்கிறாங்க. வரவேற்க சொன்னார் சார். சரி, அதையும் செஞ்சேன். 1000 ரூபாய் தரேன்னாரு சார். இவரு எக்ஸ்ட்ரா பேட்டா. ஆமா. இவங்களுக்கு பேட்டா கொடுத்து கம்பெனி ஓஞ்சி ஒருத்தர் வந்தாரு, வாயும் வயிறுமா ஜம்முன்னு இருப்பாரு. ஆமா. அதெல்லாம் கொஞ்சம் கிளீனா இருப்பாரு. சாமுவேல் கோயில் பிள்ளை. ஆமா. அவர் வந்தாரு. அவர் சொன்னாரு, இதெல்லாம் வேண்டாம், நான் சொல்ற மாதிரி நீ கேளு, இது அவசர உலகம். ரைட்டு. அதனால ஆமாப்பா, வரவங்களுக்கு டைமே கிடையாது, எங்க பார்த்தாலும் நிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லையா. ஆமா. அதனாலதான் போட்டு போட்டு அப்படின்னு சொல்லி வரவேற்க சொன்னாரு. காத்து நல்லா வந்துச்சு, இன்னும் 1 இன்ச்சு கை இங்க வந்திருக்குன்னு நினைச்சுக்கீங்க. சொல்லுங்க சார். சங்கடம் தான். அதுக்கு 2000 ரூபாய் பணமும் தரேன்னாரு சார். பொழுதன்னைக்கு இவன் துட்டுக்கு மண்டாடிட்டு கிடப்பான், இவனும் எக்ஸ்ட்ரா பேட்டா உனக்கு தந்திருக்கானோ. ஆமா சார். கள்ள பையன் இருந்துட்டு போட்டோம். ராஸ்கல்ஸ் சார், என்னையே ஏமாத்த பார்த்திருக்கானுங்க. இவனை என்ன பண்ணலாம், ஒற்றுமையா தானே வந்து சொல்லி கொடுத்தோம். பட் இவனை எப்படி இவனை மாத்திருக்கானுவ, ஒன்னும் புரிய மாட்டேங்க சார். என்னப்பா? இல்லை சார். ஏய் பாக்கி பாக்கி செல்வா, எதுவும் பேசுதா? டேய், நீ நண்பர் நம்பிக்கிட்டே அலையிறல்ல, அவங்களா துரோகிகள்டா, மோசமானவங்களா? நீ பாடுற பாட்டுக்கு எல்லாரும் மயங்குவாங்க. அவனுங்களை சொன்ன உடனே கொரோனாவே எட்டோக்க மாதிரி நாக்கு இதாகுதே. ஏய், உன் நாடகத்துக்கு மயங்காக யாராவது உண்டா? மயங்கி கீழே விழுவாங்க. அவனுக்கு திறமை இல்லாதவனோடா, அவனோட சேர சுத்திக்கிட்டு இருக்கிற நீ அவனை நம்பவே நம்பாதடா, அவங்க பச்சை துரோகிகள்டா. துரோகிகளா? அதனால நீ உனக்கு தகுந்த மாதிரி வேற ஏதாவது சொல்லிக் கொடுடா, உன் திறமைய காட்டு. காட்டிருந்தேன், திறமைய காட்டிருந்தேன். என்ன சார்? திறமைய காட்டுறேன். கண்ணெல்லாம் விட்டுறத பார்த்தா பயமா இருக்கு சார். திறமையை காட்டுறதுதான் கண்ணை அப்படி வளர்த்திருக்கேன். அதாவது என்ன சார், அவனை உனக்கு எதுவும் பேமெண்ட் கொடுத்தாங்களாடா? ஆமா சார். என் சம்பளத்தையும் உனக்கு பேட்டா தரேன். அப்படியா சார்? ஆமா. சூப்பர். எவ்வளோ தரேனாங்க? ஒருத்தர் 1000, இன்னொருத்தர் 1000, இன்னொருத்தர் 2000. யாரு அவங்க பேரெல்லாம்? ஆமா சார். டபுள் பேர்லுக்கு வர இதே ஷர்ட்டையா போச்சு. நமக்கு 5000 தரேன். 5000 ரூபா. ரொம்ப சூப்பர் சார். சொன்ன மாதிரி கொடுத்துருவீங்களா சார்? நான் மிலிட்டரி ரிட்டையர்டப்பா. அப்படியா சார்? பார்த்தா தெரியல. ஆமா சார், எல்லாமே புடைச்சு போயிருக்கு. ஆமா, கோட்டும் அப்படிதான் இருக்கு. ஆமா சார். இந்த டைமிங் லேட்டா போனா சின்னதாகி போச்சு. அப்படியா சார்? ஆமா. அதாவது இவனுங்க இந்த நீ வெல்கம் வாங்க போங்கலாம் இப்போ ஒன்றும் இருக்காது. சரி சார். நம்ம கூட பழகின பசங்க பூரணிக்கு வருவாங்க. சரி சார். பூரா ஹிந்தி இங்கிலீஷ் லேட்டஸ்ட் மொழி ஹீப்ரு. சொல்லு. கீபுரு. கீமு கீபி கிடையாது, ஹீப்ரு. ஹீப்ரு கீபுரு கீபுரு. அந்த மொழி லாங்குவேஜ்ல ஆட்கள் வருவாங்க. அப்படியா சார்? சரி. நீ இந்த மாதிரிலாம் வெல்கம்லாம் அவங்க புரியாது. அப்படியா சார்? அதனால நான் என்ன நீ கொஞ்சம் கோட்டை கொஞ்சம் கையில வச்சுக்கிறியா? அப்படியா சார்? அப்பதான் கொஞ்சம் புரிஞ்சு செய்ய முடியும். அப்படியா? ஆட்டிக்கிட்டே போட்டுறாத தம்பி. 5000 தருவீங்களா? கோட்டு 10000, உனக்கு நான் 5000 தந்துருவேன். சரி சார். சரி சார். அப்படி 5000 கோட்டில் ஆத்திட்டு போயிடாத. அதாவது வேண்டாம் சார் எனக்கு. ஆமாமா, இது வந்து நான் இப்போ சொல்றது வந்து ஹீப்ரு. சரி சார். சரிதானா? ஆவோஜி பைட்டோஜி. என்ன சார் இது? ஹீப்ரு புரிய முடியக்கு. ஹீப்ரு வந்து புரியாதுமா. அப்படியே சார்? ஆமா, அதான் ஹீப்ரு. சரிதானா? ஆவோஜி பைட்டோஜி. ஆவோஜி பைட்டோஜி சார். என்னல வாழைக்காய் பச்சி ஏந்திரம் பச்சி சொல்லிட்டு கிடக்க. ஆவோஜி பைட்டோஜி. ஆவோஜி பைட்டோஜி. சூப்பர், அழகா சொல்றீங்க. அப்படியே சார்? கோட்டை தந்துரு. சரி சார். சார் அந்த 5000 ரூபாய் பணம் இல்ல முடிஞ்ச பிறகு தான் தருவேன். முடிஞ்ச பிறகு தருவீங்களா? இன்னொருக்க சொல்லு பாப்போம். சரி சார், ஒரு நிமிஷம் சார். 1000, 2, 4, 5. இவன் பெரிய புள்ளிகாரன் பொம்பளை தருது. சூப்பர். என்னாச்சு? இல்ல சார், மனக்கணக்கு. ஆமா, நீ சரி சார். சாப்பாடுலாம் அங்க தந்துருவீங்களா? உன்ட்ட இப்போ என்ன சொல்லிச்சு? எடுப்பு சாப்பாடு எல்லாம் தரும் சொன்னேன். ஆமா சார். சரிதானா? சரி சார், நான் வர இருக்கேன் சார். அடிங்க, நீங்க போயிட்டு வாங்க. ஒளிஞ்சு எடுத்து பாப்பேன். அப்படியே சார்? ஏமாத்தி விட்டேன்னா? அப்படியே சார்? ஆவோஜி பைட்டோஜி. அதான் ஆவோஜி பைட்டோஜி. இதுக்கு என்ன விளக்கம் சொல்லி கேட்கவே இல்லையே. என்ன விளக்கம் சார்? வாங்க உட்காருங்க. ஓ,
வாங்க உட்காருங்கன்னு அர்த்தமா? ஆமா அதுக்கு தான் ஆவோஜி போயிட்டு நல்ல வச்சு. வேலை சார், நல்லா சொன்னீங்க. ஆமா சரி சார், ரொம்ப நன்றி. நீங்க போயிட்டு வாங்க. நான் வர இருக்கேன். ஒளிஞ்சு எடுத்து பார்ப்பேன். அப்படியே சார்? அப்பா சொன்னேன் சொன்னேன் சார். நீங்க அந்த அமௌண்ட் தந்துருங்க. என்ன உனக்கு ஸ்பாட்ல எதுவும் தேவைப்படுதா? ஒண்ணும் வேண்டாம் சார், ஒண்ணும் வேண்டாம் சார். இல்லைன்னா கொஞ்சம் கோட்டை கொஞ்சம் துவச்சி எடுக்குது வேலை இருக்கு வேணுமா? இல்ல சார், வேண்டாம். சரி சரி சார். சொல்லிட்டு இருக்கணும். தடிமாட்டு ஆளும் மண்டையும் சைஸும் சுருமுடி தலை. அவன் வைரப்பாறான் எத்தனை மீட்டருக்கு முன்னாடி கிடந்துக்கிட்டு வந்து உயிர் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஷை, சத்தம் காட்டாமல் வந்து ஒரு கறி சாப்பாடை சாப்பிடுவேன், வீட்டை பார்த்து போய் நல்ல ரெஸ்ட் எடுப்பேன். அதை விட்டுட்டு இவனோட வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டு முன்னாடி வந்து எல்லாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு தலையை மாட்டி நான் படுற அவஸ்தை. ஷை, என்னமோ சொல்லிட்டு போனானா? ஐயோ மறந்து போச்சே, என்ன சொல்லிட்டு போனா? அவிச்ச முட்டை அவியாத முட்டை என்னதான் சொல்லிட்டு போனான்னு தெரியல. ஞாபகம் வந்துட்டு ரைட். ஆவடி பரப்பாடி, ஆவடி பரப்பாடி, ஆவடி பரப்பாடி, ஆவடி பரப்பாடி, ஆவடி பரப்பாடி. சார், ஆவடி பரப்பாடி கிடக்க என்ன சார் வரவேற்றுக்கிட்டு இருக்கேன் சார். வரவேற்றுக்கிறியா? வாங்க உட்காருங்கன்னு அர்த்தம் சார். டேய், ஆவடி பரப்பாடுற ஊர் பேருடா. ஊரு பேரா? ஐயோ, அவர் அப்படித்தானே சொல்லிட்டு போனாரு. சொல்லிவிட்டாரா? இல்ல சார். என்ன சாரா உன்னை என்ன சொன்னேன் சார்? நீங்க சொன்னதா மிலிட்டரி செலிட் அடி. எடுத்து சொன்னீங்க சார். அதை விட்டு ஆவடி பரப்பாடி அடடா, வாங்க வந்திருக்காம வாங்க எல்லாம் எழுத்து வாங்க வாங்க 2000 ரூபாய் தாரேன். வாங்க வாங்க அடி அடி வாங்க. டெக்கரேஷன் எல்லாம் வாங்க. இனிமே அப்படியே போய் வாங்க ஓரமா உட்காந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். வாங்க வாங்க. ஏலே சார், ஏலே ஏதோ இங்கிலீஷ் நான் உன்னை என்ன செய்ய சொன்ன, நீ என்ன செஞ்சுட்டு இருக்கா? இங்கிலீஷ்ல ஏதோ வரவேற்க சொன்னீங்க சார் வர்றவங்கள. சொல்லி சொல்லிடுறேன் சார். ஒரு முறை சொல்லிருங்க. ஞாபகம் வந்துட்டு சார், ஞாபகம் வந்துட்டு சார். சொல்லிடுறேன். வெல்கம் 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 வெல்கம். ஏவாதான் அது நமக்கு. வெல்கம் 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 வெல்கம். ஐயோ, அந்த மொட்டை நினைச்சு பேரோ கண்ணு உருட்ட பார்த்தா பயமா இருக்கேன் சார். ஆமா ஆமா, நாக்கு கடி சொன்னார. போட்டு 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 ஏல போட்டு வயிற்றுச்சல் அடிக்காத, ஒழுங்காடி. அப்படியே சார். போட்டு போட்டு கோட்டை வேற காணுமே. போட்டு இல்ல போட்டு. நானே கோட்டை காண சொல்லி பதறிட்டு கிடக்கேன். ஆமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இவர் என்னமோ சொன்னாரா? வரவேற்க சொல்லி மறந்து போச்சா? அப்படி சார். ஐயோ, இல்ல வர்ற என்ன சார்? கோபத்துக்கு மிதிச்சு தள்ளி போடுவேன் சார். ஆவோஜி போயிட்டு வச்சு. ஓ, ஆவோஜி போட்டேஜி. நல்லா சரி சார் சார். ஆவோஜி போயிட்டோஜி. என்ன சார், ஆளுக்கு யாரோ ஓன செய்ய என்ன சார் செய்ய? ஐயோ சார், இப்படி ஆளுக்கு யாரோ ஒரே நேரத்துல நான் எதை செய்ய? நான் சொன்னது செய். நான் சொன்ன செய்யல. இல்ல சார், எல்லாரும் மாறி மாறி. யோ சித்தரு, செய்யறியா இல்லையா? எல்லாரும் சேர்ந்து அம்மா வாங்க ஐயா வாங்கன்னு சொல்லணும் தானே சொன்னோம். ஆமா, ஆனா நீ வந்து என்ன ஜல்லிட்டு அடி சொல்லிட்டு போனியாம என்ன? ஏய் ஏய், நீ செய்டே. என்னடா நினைச்சிட்டு இருக்க? நீ செய்டே. சித்தர் செய்டே. நீ நான் கேட்டுட்டு இருக்கேன். யார் பேசுற அவசரம் இல்லை. என்னடே? ஏலே, அவன் நீ என்ன அங்க சண்டை போட்டு இருக்க? அங்க பாரு, நான் சொன்னதான் அவன் செய்வான். என்ன செய்யணும்? ஏல, நம்ம எல்லாம் சேர்ந்து சொன்னா நீ என்ன ஆளாளுக்கு மாதிரி சேர்ந்தலாம் கிடையாது. அவன் தனியா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன், எஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன், ப்ளீஸ் வெயிட். இல்ல ஆளாளுக்கு சண்டை போட்டு இருக்கீங்க. அவன் எங்கல? ஏலே, ஆவடி பரப்பாடி. சார், நான் வரேன் சார். கடைசியா வந்து நீங்க சண்டை போட்டு இருக்காங்க. ஏலையா ஆவடி பரப்பாடி. ஐயோ, இவங்க சண்டை போடுற பார்த்தா நமக்கு பயமா இருக்க. பயங்கரமா இல்ல சண்டை போட்டா என்னாச்சோ தெரியல இவருக்கு. கை தூக்கு பாரா. ஐயோ போயிட்டான் போல இருக்க. நம்ம செதடாம ஐயா! போயிருவோம். ஐயோ இவரு செத்தால கல்றக்குள்ள வந்து அடிச்சு போட போட்டுருத. இல்ல இல்ல எதுக்கு இப்படி இந்த பச்சை மண்ணை அடிச்சு துவச்சிய? ரொம்ப வலிக்கும். ஆளு பாடி தான்டா நான் ஸ்ட்ராங். ஆனா ரியலி ஐ அம் சாரி வீக்டா. சொரி வீக்கா. ரொம்ப அடிபட்டுச்சோடா. அடிச்சு துவச்சிட்டு அடிபட்டுச்சா? நல்லா இருக்கா? அதாவது இது வரைக்கும் நல்லா இருந்துச்சு. அந்த ஃபைனல் கார்டு மட்டும் லேசா நகண்டு இருக்கு. வீட்டுல போய் நல்லா உத்தரம் போட்டுக்கோ.
சரி. ஆமா நீ என்னடா நீ என்ன ஒண்ணு போல வந்தோம் ஆமா ஒற்றுமையான வந்தோம் ஆமா அம்மா வாங்க ஐயா வாங்கன்னு சொன்னோம் சித்தராஜ் ஆ, எனக்கும் அதான் தெரியல. வரும்போது எவ்வளவு அன்பா வந்தோம், ஆமா ஒற்றுமையா வந்தோம், ஆமா ஒண்ணு போல சொல்லி கொடுத்தோம். ஆமாண்ணே. ஆனா அதுக்குள்ள நமக்குள்ள எப்படி இப்படி குழப்பம்? அதான் எனக்கும் தெரியல. ஒரு நிமிஷத்துல ஆ. கொஞ்சம் நான் அவ்வளவுதான் அவனை அடிச்சே. ஏய் நான் தான் கொஞ்சம் டென்ஷனா சொல்லிட்டேன். ஆ. நீனாவது சொல்லிக்கலாம்ல. நீ சொன்ன உடனே நானும் அந்த வேகத்துல சொல்லிட்டேன். சித்தராஜ், இருந்தாலும் நீ அடிக்கலாம் முதல்ல அடிச்சு விட்டா அவன் கடைசி சின்ன பையன் ஏழாம் சொன்ன உடனே நீ எனக்கு அடிச்சு நீ நானும் அடிச்சு விட்டேன். நீ எதுக்கு அவனுக்கு கீழே தள்ளி விட்ட? இது தப்புதான். ஆனா இது ஏன் நடந்துச்சு? டேய், ஏன் நடந்துச்சா? ஏன்டா? நீங்க ஏதோ பேசுறது சொல்லி தெரியுது, காத்துலயே குத்தி குத்தி ஒண்ணு கேட்க மாட்டேங்குது. அப்படி ஆகி போச்சா? ஏலே, எனக்கும் தெரியலடா. ஒருவேளை நம்ம காலையில சாப்பிடாம இருக்கு வேலை செய்யறோம், அதான் காரணமா இருக்குமோ? சாப்பாட்டுல இருக்காரு அப்போ சீரியஸா பேசிட்டு அது தகவா நம்ம ஒற்றுமையை குலைக்கிறபடி ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு நமக்குள்ள. இருக்குடா. என்னதான் இருக்கும்? ஏய் எனக்கு தெரிஞ்சிட்டா. ஆ. என்ன? ஆமாடா. என்னது? என்ன பாடா? ஆ. பின்னாடி பாரு பிசாசுடா. Peace. ஏலே, ஏய் கோயில் பிள்ளை. பிசாசா? பின்னாடி பாருங்க. பிசாசு. பிசாசு எங்க இருக்கான்? என்ன? பிசாசு. அண்ணா பாரு. ஏலே, இந்த தூக்குல. மூடில அவன. பிசாசு. டேய் சாவலே. பிசாசால ஓட முடியல. எந்திரிடா. நீ விடுல. நீ உட்கார்ந்த பிறகு அது எங்கிட்டு ஓடும்? எந்திரி. சமுவேல், இனிமே இந்த ஏரியா மாத்திரம் கிடையாது, இந்த ஊர்லயே பிசாசு வர முடியாது. அது எங்க வர முடியும்? அதுக்கு ரெண்டு காலும் காலாவும் இருக்குடா. என்ன வெயிட் அப்படியானே? சரி, அப்பனா பாரு, நம்ம சண்டை போட்டதுக்கெல்லாம் காரணம் பிசாசு. பாரு, நம்ம ஒற்றுமையா வந்து சிறப்பா நின்று முன்ன நின்று இந்த திருமணத்தை சிறப்பா நடத்த வேண்டிய நம்ம, ஆமாடா. நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கிற சண்டையில இது பாரு ஒரு சண்டையில அந்த சின்ன பையன் உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சிரிச்சது மட்டும் இல்லடா, ஊரே நண்பன் கல்யாணத்துல வந்து சண்டை போடுறான்னு பாரு, கேவலமா பார்க்க வச்சு. டேய், நடந்தது நடந்து போச்சு. இனிமே நமக்குள்ள சண்டை வரக்கூடாது. ஆமாடா. இனிமே நம்ம என்ன செஞ்சாலும் ஒற்றுமையா இணைஞ்சு அந்த காரியத்தை சிறப்பா செய்யணும். ஆமாடா. சரியா? ஒற்றுமை தான் நமக்கு பலம் கொடுக்கும். அவனை கூட்டுருமா? டேய் ஆ. இங்க பாரு நம்ம மூணு 4 பேரும் ஒண்ணு போல சேர்ந்து முன்னாடி சொன்ன பத்தியா, ஆமா, அம்மா வாங்க ஆ. ஐயா வாங்க அதையும் சொல்ல வச்சிருவோம். சொல்ல வச்சிருமா? அவனை கூடு கூடு. தம்பி இங்க வாப்பா. என்ன சார்? பயப்படாத. இல்ல சார், நான் வீட்டுக்கு கிளம்புறேன். இங்க பாரு. ஆ. சண்டை போட்டது என்னமோ நாம தான், அவருக்கு வேத்து விழுவுது என்ன? இல்லடா, நீ பிசாசு மேல உட்கார்ந்ததை அவன் பார்த்து அவன் பீதி ஆயிட்டான்டா. இருக்கட்டு, அவன் என்ன நினைச்சிருப்பான்னா பிசாசு மேல உட்கார்ந்து நம்ம மேல உட்கார்ந்துருந்தா அப்படின்னு நினைச்சிருப்பான். இருக்கட்டு, நான் கொஞ்சம் தேட்டிக்கிறேன். சார், தம்பி நீங்க சண்டை போட்டதை பார்த்து எனக்கு பயமா இருக்கு. அவர் செத்து போயிட்டாருன்னு நினைச்சேன். இல்ல, ஆ, அது சாகுற உடம்பா அது. ஆ, அது சாகாது. சொல்லுங்க சார். இருக்கட்டு, ஆ. இனிமே ஆ. நீ முதல்ல சொன்ன பத்தியா, ஐயோ, அம்மா வாங்க. வரவேற்கிறதா? தம்பி ஆ, நீ பயப்படாத. ஆ. இப்ப நாங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கோம். ஒற்றுமையா இருக்கீங்களா ஆமா, சார்? நாங்க சொல்றபடி நீ செய்ப்பா. அப்படியா சார்? முதல்ல சொன்ன மாதிரி சரி சார், அழகா நான் செஞ்சிடுறேன். பயப்படாத. மொத்தம் 11,000 ரூபாய். 1000மா? ஆமா, 11,000. ரவுண்ட் அப் பண்ணி 15 தந்துடுறேன். ஓ, சூப்பர் சார், சூப்பர் சூப்பரா? சார். ஆமா, சாப்பாடு ஆ. பெட்டியோட தந்துடுறேன். கடைசி வரைக்கும் நின்று வரவேத்துறியா? வரவேற்றுறேன். சரி சார், இங்க சொல்லு பார்க்கலாம். சொல்லிட்டுமா? ஆ, அம்மா வாங்க, ஐயா வாங்க, சரி அம்மா வாங்க வாங்க, போ. ஏலே, பாப்பா. ஆ, ஐயா வாங்க, அம்மா வாங்க, ஐயா வாங்க. நாடகத்தை பார்த்த ஆசிரியர்களுக்கு இந்த நாடகத்தில் கற்றுக்கொண்ட என்ன காரியம்னா ஒற்றுமையாய் வாழணும். நிறைய நேரம் சண்டே ஸ்கூல் எடுக்கிறோம், ஸ்கூலில் பாடம் நடத்துகிறோம், ஒற்றுமை இல்லாதனால நிறைய இழப்புகளை இழந்துவிடுறோம். நம்ம ஒற்றுமையை இழக்கிறதுக்கு காரணம் பிசாசானவன். பிசாசன்னு ஆலோசனை கேட்டு நடந்தால் ஒற்றுமை இழந்துருவோம். ஆண்டுடைய ஆலோசனை கேட்டு நடந்தால் நிச்சயமாக நம்ம வெற்றி கிடைக்கும். என்ன சூழ்நிலை வந்தாலும் ஈகோ இல்லாமல் ஒருத்தர் சொல்ல ஒருத்தர் கேட்டு ஒற்றுமையாக வாழ்ந்தால் நிச்சயமாக உயர்வு கிடைக்கும். நீங்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து நம்முடைய ஸ்கூல்லையும் சண்டே ஸ்கூல்லையும் உயர்வை பெற்றுக்கொள்வோம். பிள்ளைகள் ஆண்டு பிள்ளையாய் வளர்க்க ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமீன்.